அப்பா, எனக்கு டவுட்டு க்ளியர் பண்ணுவீங்களா? சொல்கிறேன் அவனே, என்ன டவுட்டு? இந்த ஒயின் ஷாப் எல்லாம் எப்பப்போ மூடுவாங்க முழுசா? எப்போ வந்து குஜராத் மாதிரி கொண்டு வருவாங்க நம்ம தமிழ்நாட்டில்? ஓ, முழு மது விலக்கா? அதுக்கான ஐடியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்ப்பா கவர்மெண்ட் நினச்சா அறிவிக்கலாம்ல, ஏன் அறிவிக்காமல் இருக்காங்க? எதனால், என்ன பிரச்சனை? பல பிரச்சனைகள் இருக்கு. எதையும் சொல்கிறது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அதாவது குடிச்சிட்டு இருக்கிறவன் திடீர்னு குடிக்க வேணாம், யாருக்கும் வந்து சரக்கு இல்லடா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? நீ சொல்லு. என்ன பண்ணுவான்? சரக்கு இல்லைன்னா அடுத்த போதைக்கு போவான், அடுத்த போதைன்னா கஞ்சா போவான், இல்லைன்னா வேறு ஏதாவது போதை இருந்தால் அதுக்கு போவான், இல்லை கள்ளச்சாராயத்துக்கு போவான், வேற என்னத்துக்கு போவான்? சரியா சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கள்ளுக்கடை ஒழிவு வந்ததுக்கப்புறம் மதுபான கடைகள் வந்து திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? அதனால தான். எதனாலன்னா, கிட்டத்தட்ட 1983 சீஃப் மினிஸ்டர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அவர் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு சரியான சம்பவம் பண்ணார். என்னன்னா, அந்த டைமில் நிறைய பேர் வந்து குடிச்சு 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 நிறைய பேர் வீணாக போனாங்க. குடித்தது வந்து ஒயின் ஷாப்லேயோ இல்லை கள்ளுக்கடையிலையோ கிடையாது, கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயம் குடித்தா என்ன ஆகும்? நிறைய பேர் வந்து சாவாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி வந்து மெடிக்கலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டே இருந்தாலும் கள்ளச்சாராயம் வந்து ரொம்ப கொடிய விஷம் மாதிரி. போதை இருக்கும், ஆனால் போதைக்கு அப்புறம் ஆள் இருக்குமா? அது வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அப்போவே வந்து டாஸ்மார்க்குங்கிற ஒரு பிராண்டை வந்து நம்ம எம்ஜிஆர் தான் முதல் முறையாக அறிமுகப்படுத்தினார் தமிழ்நாட்டில். அது வந்து 1983 தான் அறிமுகப்படுத்தினார். ஓ, அப்படியா செய்தி? இப்போ டாஸ்மாகை உருவாக்கிட்டாரு. எதற்காக உருவாக்கணுங்கிறதும் புரிஞ்சிருச்சு, யார் உருவாக்குனது அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னன்னா, இப்போ எல்லாம் குடிக்கிறாங்களே, இப்போ குடிக்கிற சரக்கு மட்டும் வந்து உடம்புக்கு நல்லதா என்ன? கள்ளச்சாராயம் கெட்டது தான், ஒயினும் கெட்டது தான், இந்த மாதிரி ஒயின் ஷாப்பில் விற்கிற சரக்கும் கெட்டது தான். எதை குடிக்காமல் இருக்காங்க? எல்லாம் குடிச்சிட்டு தானே இருக்காங்க. ஆமாடா மோனே, அது ஒரு சாப்டராக இருக்கட்டும். ஆனால் இப்போ டாஸ்மார்க் உருவானதுக்கு காரணம் என்னென்னா, போலியான மதுபானங்களை வந்து குடித்ததுனால நிறைய பேர் வந்து இறந்தாங்க. அப்போது நிறைய கலப்படம், போலி, ஒரு பிராண்டே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு கலப்படமாகவே எல்லாத்தையும் குடித்து நிறைய பேர் இறந்தாங்க. அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விற்பனையை வந்து கட்டுப்படுத்தணும். அதோடு இல்லாமல் சிறந்த தரமான மதுபானங்களை வந்து சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது ஆரம்பித்தாங்க. அது இல்லாமல் வருவாய் உருவாக்கம் வேணும். அதாவது ஒரு மாநிலத்துக்கு வருவாய் உருவாக்கம் வேணுங்கிறதுனால மதுபானத்தையே ஒரு சந்தைப்படுத்தும் முறையாக வந்து பயன்படுத்துவதனால அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான வருமானம் வந்து கிடைச்சிது. அப்புறம் பொது சுகாதாரம், மலிவு விலையும் வந்து ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஏன்னா குடிச்சு போட்டு நிறைய பேர் இறந்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த கலப்படத்தினால கள்ளச்சாராயம், கலப்படம், இந்த போலி சரக்கு, போலி கடத்தல், அந்த மாதிரி வந்து நிறைய குற்ற சம்பவங்கள் வந்து அதிகரிச்சதுனாலையும் நிறையா வந்து பொது நல மக்களுக்கு வந்து கேடு உருவானதுனால, சுகாதாரத்துக்கும் கேடு உருவானதுனால இதைய ஒழுங்குபடுத்தணும். அதே மாதிரி குறைஞ்ச விலைக்கு வந்து மக்களுக்கு வந்து சரக்கை வந்து கொண்டு போய் கொடுக்கணும், மதுவை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நிறைய கடைகளை டாஸ்மாகுங்கிற நேமில் ஒயின் ஷாப் வந்து ஆரம்பித்தாங்க. இதில் என்னன்னா, சாராயத்தை சில்லறை விற்பனையாளருக்கு ஐஎம்எஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம், அது மூலமாக டாஸ்மார்க் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்து கொலாபரேஷன், ஐஎம்எஃபோட கொலாபரேஷன் தான் வந்து டாஸ்மார்க். இதை வந்து செயல்படுத்துறதுனால கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடைச்சிது, இல்லீகல் ஒயின் சேல்ஸை வந்து தடுத்துச்சு, நிறைய உயிரிழப்பையும் குறைச்சிச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் டாஸ்மார்க் அப்படிங்கிறத 1983 எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டாஸ்மார்க்கோ அதையெல்லாம் மிஞ்சி மேலோங்கி போயிட்டுருக்கு. குறைஞ்ச விலையில் மது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்ட, ரொம்ப மோசமான சரக்குகளை தான் வந்து மக்கள் வாங்கி குடிக்கிறாங்க. இதை வந்து நிறைய அரசியலாக்குற பிரச்சனைகளும் இருக்குது. மது ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து சாத்தியமா அப்படின்னா கொஞ்சம் சாத்தியமற்றது தான். ஏன்னு சொல்லவா? கிட்டத்தட்ட வருமானங்கிறது வந்து
தமிழ்நாட்டுக்கு மேக்சிமம் இந்த மதுபான கடைகளிலிருந்து தான் வருது. சொல்லப்போனால் 2022 காட்டிலும் 2024 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வருமான ரெவன்யூவில். அது எப்படி சொல்லவா, 22ல் அதோட வருமானம் அப்படிங்கிறது 36,000 கோடி. ஆனால் 23, 24, 25 படிப்படியாக 44,000 கோடியாகவும் 45,000 கோடி வந்து 2024லையும் இப்போ 2004 to 25 ஆண்டு முடிவில் 48,300 கோடி வருமானத்தை மதுபானம் உருவாக்கியிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இதைய தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான், அதே மாதிரி குறைக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி தான். நீ என்ன சொல்கிற இப்போ? ஆமாப்பா, அது இன்னும் கரெக்டு தான். இப்போ தான் எனக்கு விளங்குது ஏன் மதுபானத்தை வந்து ஒழிக்காமல் இருக்காங்க, மதுவிலக்கு கொண்டு வராமல் இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் எப்படிப்பா குஜராத்தில் மட்டும் மதுபான விற்பனை வந்து கம்மியாக இருக்குது, அதே மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது? அதேபடி நானே குஜராத்தை பொறுத்த வரைக்கும் முழு மதுவிலக்கு அப்படிங்கிறது அமலாக தான் இருக்குது. ஆனால் அங்கே நாட்டு கல் கடை அப்படிங்கிறது வந்து ஓப்பனில் தான் இருக்குது. கல் அப்படிங்கிறது எல்லாருமே குடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, குஜராத்தில் முழு மதுவிலக்கு அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் யாருக்குமே தெரியாமல் சரக்கு நடமாட தான் செய்யும். குடிக்கிறவங்க தான் கூத்தாடி கொண்டாட்டு தானே அப்படிங்கிற மாதிரி சரக்கு இல்லீகலாக வந்து சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதே நம்ம தான் வந்து தமிழ்நாட்டுக்கும் வரும். ஸோ அரசியலமைப்பு சட்டப்படி அங்கே முழு மதுவிலக்கு. ஆனால் மது குடிக்காமல் யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. குஜராத் ஃபுல்லாக மது குடிக்க மாட்டாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா? அதுவும் கிடையாது. ஸோ இதுதான் உண்மை. அப்படின்னா முழு மதுவிலக்கு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறீங்களா? ஆமாம், அப்புறம் என்ன, அதுதானே உண்மை.